இவர் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் பார்லிமெண்ட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஆனால் இவரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு நேற்று வந்து நியூஸ். இந்தியாவில் ரேப் கேஸ்க்கு டெத் பெனால்ட்டி பில் ஏன் பாஸ் பண்ணாமல் இருக்கீங்க? ஏன்னா பார்லிமெண்ட்டில் இருக்க பாதி எம்பி மேலேயே ரேப் கேசஸ் இருக்குன்னு தைரியமாக சொன்னதாக இருக்கட்டும். ரேஷன் கடை, பென்ஷன் வாங்குற இடம்னு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற பயோமெட்ரிக்கு எதனால் எலெக்ஷன் பூத்தில் இன்னும் வைக்காமல் இருக்கீங்க? அப்படி வச்சா ஃப்ராட் ஃபோர்ஜரி எதுவும் நடக்காதுல்ல அப்படின்னு கொடுத்த ஐடியாவாக இருக்கட்டும். ஏர்போர்ட் இஷ்யூ. ஏர்போர்ட்டில் 1 kg மேலே லக்கேஜ் இருந்தாலே ஆயிரக்கணக்கில் ஃபைன் போடுறீங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஃப்ளைட் டிலே ஆனதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்ட கேள்வியாக இருக்கட்டும். பாலிடிக்ஸுன்றது ஜாபா இல்லை சர்வீஸா? அப்படி சர்வீஸாக இருந்தால் எதுக்காக சேலரி வாங்குறீங்க, எதுக்காக பென்ஷன் வாங்குறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அப்படி ஜாபாக இருந்தால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வந்து போஸ்டிங்கில் உட்கார வேண்டியதானே அப்படின்னு தைரியமாக கேட்ட கேள்வியாக இருக்கட்டும். இந்த மாதிரி இவர் கேட்ட கேள்விக்கு கணக்கே கிடையாது. இவர் தான் ராகவ் சாதா, மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. ஆனால் இன்னைக்கு ஏஏபி பார்ட்டி இவருடைய டெப்யூட்டி லீடர் பொசிஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்லிமெண்ட்டில் இவருக்கான ஸ்பீக்கிங் டைமையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின உங்கள் தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க.